ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் 7th எபிசோட் 3rd பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. முன்னாடி ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா, இப்போ அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லை. 2 பேரும் ரொம்பவே நார்மலாக ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் டிராயிங் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லாஃப்டோட பெயிண்டிங் திறமையை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பியூரு. ஸோ பியூர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படிப்பா வரைகிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, யாரோ ஒருத்தங்க நம்மளை குறை சொல்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னதும், உனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகணும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் என்ன உன்னோட டீச்சரா, உன்னை நான் ஏதாவது சொல்லிடுவேணும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கோடையே நீ வரைஞ்சினா எப்படி கரெக்டாக வரைவ? நான் உன்னோட லவர், இப்படி தான் அடிக்கடி உன்னை நான் பார்ப்பேன், அதை நீ அக்செப்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு பியூரு வேற லெவலில் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம லாஃப்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீ இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நான் மறுபடியும் பெயிண்டிங் பண்ணுறேன், நீ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் பெயிண்ட் பண்ண போயிட்டாங்க. ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டாங்க போல், ஃபினிஷ் ஆகிடுச்சி, வா வந்து பாருன்னு சொன்னால் போய் பார்த்தாங்க பாருங்க. கொஞ்சம் கூட அது பியூர்னு நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பேயை வரைஞ்சி வச்சுருக்கா மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஐயோ, இதை பார்த்தா எனக்கு வரைகிறது மறந்துடும் போலையேங்கிற மாதிரி நம்ம பியூரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன ஆர்டிஸ்டா, இப்போ தானேப்பா வரைய கற்றுக்கிட்டு இருக்கேன், இனிமேல் தானே வரும்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்ல, டக்குன்னு இவங்க பிடிச்சி அப்படியே ஒரு லிப் கிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நம்ம பியூர் பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்தே ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய லவ்வை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா யார் மேலே லவ்வாக இருக்குன்னு அவளுக்கே தெரியும். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இவகிட்டையும் ஹோப் கொடுத்துட்டு அவகிட்டையும் ஹோப் கொடுத்துட்டு 2 பேரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் பியூர் கம்முன்னு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டதுனால அவங்களாலையும் எதுவும் பிரச்சனை வராதுங்கிறதுனாலையும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும். நீ வரைஞ்சல்ல, அதுக்கான ரிவார்டு தான் இது, இந்த ரிவார்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே லாஃப்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பியூரு, ஏன் இப்படி பார்க்குற, உன்னை நான் முன்னாடி கிஸ் பண்ணதே கிடையாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, கிஸ் பண்ணியிருக்க, இருந்தாலும் இப்போ பண்ண கிஸ் எனக்கு என்னமோ ஆகுது, ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது, எனக்கு அது என்னன்னே சொல்ல தெரியலன்னு சொன்னது. பொய் சொல்லாத, நீ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸைட்மெண்ட்டுன்னு பொய்யா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவான்னு சொல்லி இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வராங்க. யார்கிட்ட என்ன சொன்னேன், எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறது, நிறைய மன்னிப்பு, நிறைய அழுகை எல்லாம் கலந்து தான் எங்களுடைய காதல் கதை முடிஞ்சுது. அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, அவகிட்ட நான் சொல்லாமல அவளே புரிஞ்சுக்கிட்டா, இதான் நடந்துச்சுன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம லாஃப்ட்டு, ஒருவேளை யார் இந்த விஷயத்த புரிஞ்சுக்காம போயிருந்தா நம்ம ஸ்டோரி என்ன ஆகியிருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போது அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால பரவாயில்ல, இல்லைனா நீ இப்போ என்கிட்ட வந்து லவ்வே சொல்லியிருப்பியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பியூரு யாரை பற்றி சொல்லணும்னா, அவளோட லைஃபு எப்போவுமே இப்படி தான், ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அவள் எப்போவுமே இருப்பாள். ஆனாலுமே அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவள் இருந்தாலுமே மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அவள் யோசிப்பா, அதுவும் என்ன ஹாப்பியாக வச்சுக்க யோசிப்பான்னு சொன்னதும் அதுக்கு நம்ம லாஃப்ட்டு, ஆமாம் அவங்க ஒன்று லவ் பண்ணுறாங்கல்ல, கண்டிப்பாக அப்படி தான் நான் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. இதையும் அப்படியே பியூர் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி உட்காந்துருக்காங்க. உண்மையிலே யாருக்கு பியூர் மேலே அவ்வளோ லவ் இல்லைன்னா அவங்களே விட்டு கொடுத்துட்டு அவங்களால போக முடியாது இல்லையா. ஸோ இருந்ததுனால தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு லாஃப்ட்டும் சொல்ல, ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் ஆல்ரெடி இவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அப்படியே அப்செட் ஆகிடுறாங்க. சரி பியூர், நீ ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு லாஃப்ட்டும் கேட்குறாங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், இன்னும் யாருக்கு நம்ம 2 பேரையும் பற்றி தெரியாது, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேங்கிற விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியாது. அது தெரியும் போது என்ன ரியாக்ஷன் கொடுப்பான்னு தெரியல. அதுக்கு ஒன்றே லாஃப்ட்டு,
அதை நீ சீக்கிரம் சொல்கிறது தான் நல்லது. எனக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. உன்னை என்னமோ நான் சீக்கிரட்டாக அது பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அந்த கில்ட்டி ஃபீலிங் போகணும்னா நாம் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். இதை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு லாஃப்ட்டும் சொல்கிறாங்க. ஒருவேளை நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்காகவே ஒரு நாள் தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி தப்பாயிடும். அப்படி நம்ம ஆக விடக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. ஸோ பியூரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை நம்ம எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் லேம்பும் பிரிஞ்சு போக போகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் அவங்கவுங்க திங்ஸ் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம லேம்பு கீயை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன் இந்த வீடு யாரோடதான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நம்ம லேம்பு எந்த அளவுக்கு நல்ல பையனா, நான் போனதுக்கப்புறம் நீ இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுவ, ஸோ இந்த வீட்டை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி இவரோட ப்ராப்பர்ட்டியை ஆஃப்டர் டிவோர்ஸும் கூட நீ வச்சுக்கமான்னு சொல்லி யார்கிட்ட கொடுக்குறாரு. அதை யார் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர் லேம்ப், நாம் டிவோர்ஸ் ஆகிட்டோம், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த வீடும் உன்னோட தான் இருக்கும்போது நீ எதுக்கு அதை என்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டால், நான் உனக்கு ஒரு ப்ரெசண்ட்டாக ஒரு கிஃப்டாக தான் இதை கொடுக்குறேன், உன்னோட ஃப்ரீடமான லைஃப்க்கு இதை என்னோட கிஃப்டாக வச்சுக்கோன்னு சொல்லி லேம்பும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ அப்படி பின்பக்கமாக வந்து யார் சாஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இதை வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. அப்போ லேம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒன்று தெரியுமா யார், நான் கொஞ்சம் கூட சேடாக இருந்ததே இல்லை ஆஃப்டர் மேரேஜ். நீ என் லைஃப்பில் எப்போ வந்தியோ அப்போவே இந்த சேட் பார்ட்லாம் என் லைஃப்லேருந்து மறைஞ்சு போயிடுச்சு, அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் அதுக்கு யார், தேங்க்ஸ் லேம்ப், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் ஒரு மனுஷன் நீ நல்லவளாக தான் என்கிட்ட இருந்தேன்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம லேம்ப் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, எதுக்கு சேடாக இருக்க, ஏதோ ஒன்று சரியில்லையேன்னு சொல்லிட்டு யாரை பார்த்து கேட்குறாரு. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா, மறுபடியும் உங்கள் அம்மா அப்செட் ஆகிடுவாங்கன்னு. இல்லை அவங்க ஏன் அப்செட் ஆக போகிறாங்க, அவங்க லைஃப் வேணுமா அவங்க பார்க்க போகிறாங்க. இனிமேல் அவங்களால என் லைஃப்பில் இருந்து எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, அவங்களால என் லைஃப்பில் எதையுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறாங்க. ஏன்னா டிவோர்ஸ் கேட்டது நான் இல்லை நீங்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி லேம்பு கேட்குறாரு. அதுக்கு நம்ம யார், பிரேக்கப் தான் சொல்கிறாங்க. என்னது பிரேக்கப்பா, பியூரா, என்னன்னு சொல்லி கேட்டா, ஆமாம் அவரோட லைஃப்பில் இப்போ வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னதும் அப்படி நம்ம லேம்ப் பார்க்குறாரு. அது உண்மையா, அப்படியா, பியூரா இப்படி பண்ணிட்டா அப்படிலாம் கேட்காம ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டினே அது யாருன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா இவருக்கு தான் இந்த மேட்ரு முன்னாடி தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாலான்னு கேட்காம அந்த பர்சன் யாருன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. அது யாருன்னு எனக்கு தெரியல, அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை, ஆனால் நடந்துருச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம லேம்பு, சாரி, என்னால் தான் எல்லாம், நான் இவ்வளோ டிலே பண்ணியிருக்கக்கூடாது, நீ டிவோர்ஸ் கேட்கும் போது ஸ்டார்டிங்லேயே நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுனால தான் உன் லைஃபு இவ்வளோ கிரிட்டிக்கல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, ஒரு வேளை முன்னாடியே இது நடந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் தான். ஸோ நீ முன்னாடி டிவோர்ஸ் தராது தான் இதுக்கெல்லாம் ரீசன்னு கிடையாது, நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டு ரொம்பவே ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க நம்ம யார். அதுக்கப்புறம் நம்ம லேம்ப் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஆசைப்பட்டினா நம்ம கம்பெனிலே மறுபடியும் பழையபடி நீ ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம யார், இல்லை எனக்குன்னு ஒரு சுயமரியாதை வேணும், சுய கௌரவம் வேணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ என்னுடையதை நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு அனுப்ப வேண்டிய அந்த சேலரி அனுப்புகிறேன்னு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம், உங்கள் கம்பெனிலேருந்து அது அவங்களுக்கு லைஃப் லாங் போகும், எனக்கு அது மட்டும் சந்தோஷம், எனக்காக நீங்கள் எதுவுமே வேறு பண்ண வேணாம், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவர்கிட்ட சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டால், இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பார்ப்போம், பர்மனெண்ட் ஜாப் தான் நினைக்கிறேன்,
ஸோ நல்ல ஜாபாகவும் இருக்கும். நான் அங்கேயே ரொம்ப நாள், அதாவது லைஃப் லாங் இருக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட லாம்பு, என்னது லைஃப் லாங்கா, அவ்வளோ லாங் டாமா, ஏன்னு சொல்லி தாய்லாந்தே வரமாட்டியான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் லேம்ப், தாய்லாந்தில் எனக்குன்னு யார் இருக்கா இனிமே, நான் எதுக்காக இங்கே வரப்போகிறேன், என்னுடைய லைஃப்பை நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான். எங்கள் அம்மா எனக்கு தனியாகவே வாழ தெரியாதுன்னு நினச்சாங்க இல்லையா, அப்படிலாம் இல்லை, என்னாலையும் தனியாக வாழ முடியும்னு அவங்களுக்கு காட்டணும். அப்போ நான் காட்டுனா என்னுடைய சொந்த காலில் நான் நிற்கணும், அதுக்காக தான் நான் போகிறேன் லேம்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லேம்ப் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ சொல்கிறத பார்த்தா சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பிடுவோம் போல, அப்படி நீ போகக்கூடாதுன்னா, அப்படி நீ போகும்போது லாஸ்ட்டாக நம்ம லாஃப்டையும் ஒரு டைம் பார்த்துரு, அவள் உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணுன்னு நினைப்பா, ஸோ ப்ளீஸ் அவளை கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வந்துடுங்கிற மாதிரி இவரும் சொல்ல, இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ இவங்களும் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இதோட இந்த பார்ட் முடிச்சிருது.